வணக்கம். வணக்கம். சிம்ம ராசி, மீன ராசி இந்த வருகிற 29ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி சனிப்பெயர்ச்சி. அதை திருநள்ளார் சனீஸ்வரர் கோயில் அந்த வாக்கிய பஞ்சாங்கம் அவர்கள் அதை ஏற்கவில்லை. ஆனால் திருக்கணித பஞ்சாங்கப்படி 6 கிரக கூட்டணிகள் மீனராசிக்கு ஜென்மத்தில், சிம்ம ராசிக்கு 8ஆம் இடத்தில், சிம்ம ராசிக்கு 8ஆம் இடத்தில், அதாவது அஷ்டமஸ்தானத்தில் சஷ்டாங்கம் என்று சொல்வார்கள். ஏற்கனவே சிம்ம ராசிக்கும் மீனராசிக்கும் ஒரு உறவுகளாக இருந்தால், குடும்பத்தில் ஒன்றாக இருந்தால் ஆகாது, பகை ராசிகள் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். சிம்மத்துக்கு 8ஆம் இடம் மீனமாகவும், மீனத்திற்கு 6ஆம் இடம் சிம்ம ராசியாகவும். மகம், பூரம், உத்திரம், கேது, சுக்கிரன், சூரிய தசையில் பிறந்தவர்கள் சிம்ம ராசியில். பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, குரு தசை, சனி தசை, புதன் தசையில் பிறந்தவர்கள் மீனராசினியர்கள். இந்த இரு ராசினியர்களுக்கு விபரீத ராஜ யோகம் அமையுமா? சில பேர் பார்த்தீங்கன்னா சில ஜாதகத்தை நம்ம கணக்கிடவே முடியாது. சாதாரண ஜாதகமாக இருக்கும், அவங்க பார்த்தா மிகப்பெரிய யோக நிலைகளை பெற்றிருப்பாங்க, பெரிய கோடீஸ்வரர் இருப்பாங்க. நிறைய பேரை பார்த்துருக்கேன். அதே பேர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் ஜாதகம் கூட பார்த்தீங்கன்னா அப்படி ஒன்றும் பெரிய ஒரு அதாவது எல்லா கிரகங்களும் உச்சம் வச்சோம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ இந்த விபரீத ராஜயோகம் சொல்லுவாங்க இல்லையா, இந்த நேரம் 6 கிரகங்கள், சனி பகவான் மீனத்தில், ராகு மீனத்தில், சுக்கிரன் மீனத்தில் உச்சம் பெற்று உள்ளார், சந்திர பகவான், அடுத்து புதன் பகவான், சூரிய பகவான், 6 கிரகங்கள். மிச்சம் 3 கிரகங்கள் தான் வெளியே இருக்கு. இந்த நேரம் மீனராசிக்கு யோகங்களை கொடுக்குமா, அல்லது சிம்ம ராசிக்கு 8ஆம் இடத்தில் எல்லா கிரகங்களும் மறைந்து விடுகிறது? ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா மனைவி கிரகம் 8ஆம் இடத்தில் உச்சம் பெற்று உள்ளது. அது ஸ்தானம் என்னவோ 8ஆம் இடம். சனி பகவான் 8ஆம் இடத்தில், அஷ்டமத்து சனி ஆரம்பம். சிம்ம ராசிக்கு 3 7 சனி ஒன்னா தாக்குனா 3 பலமான எதிரிகள் ஒரு எதிரி தாக்குனாலே ஒண்ணுமே இல்லாம போயிடுவாங்க. 3 பேர் தாக்குனா எப்படி இருக்கும்? அது போய் சனி பகவான் அஷ்டமத்தில் வராரு, ராகு அஷ்டமத்தில் இருக்காரு, ராசி அதிபதியும் மறைஞ்சிருக்காரு 8ஆம் இடத்துல, ராசிநாதனும் மறைஞ்சிருக்காரு, புதன் பகவான் தன லாபாதிபதியும் மறைஞ்சிருக்காரு. இந்த நேரம் எப்படி இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும், இந்த கிரகங்கள் பாதகமா சாதகமா என்பதை இந்த பதிவில் பார்ப்போம். தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் பங்குனி மாதம் 13ஆம் நாள் இன்று, குரோதி வருடம், திரையோதசி திதி, சதய நட்சத்திரம், அமிர்த யோகம், கடகராசிக்கு இன்று சந்திராஷ்டமம். கிரகநிலைகள், இன்றைய கிரகநிலைகள் ராசியில், மீனராசியில் புதன், ராகு, சுக்கிரன், சூரியன். 3ஆம் இடத்தில் குரு, ரிஷபராசியில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, சந்திரன். இன்னும் 2 நாள்ல சனியும் சந்திரனும் மீனராசிக்கு போயிடுறாங்க. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஒரே நேரத்தில் நீங்க நவகிரகத்தில் இருக்கக்கூடிய இந்த 6 கிரகங்களுக்கும் ஒரே முறை அபிஷேகம் செய்வது நல்லது. அபிஷேகம் செய்ய வசதி இல்லாதவர்கள் சாதாரண ஒரு கற்பூர தீபமா ஏற்றி ஒரு அர்ச்சனை போட்டு ஒரு 10 ரூபாய்க்கு பூ வாங்கி எல்லாரும் பாத்தின வச்சு, நீங்க எல்லாம் ஜென்மத்தில் வரீங்க. நாங்கள் ஏற்கனவே 7 சனியில ரொம்ப பாலாயிடுச்சு, நிறைய கடை இருக்குது, கணவன் மனைவி சண்டை போட்டு பிரிஞ்சு இருக்கோம். சில பேர்கள் பார்த்தீங்கன்னா வேலை போயிடுச்சு, வேலை கிடைக்கல. சில பேர்கள் படிப்பு மூலமா பிரச்சனை, மாணவர்களுக்கு காதல் அது நிறைய சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கு. திருமணம் நிச்சயிக்கப்பட்டு திருமணம் ஆகாமல் தள்ளி போயிட்டு இருக்கு. என்னுடைய மேலதிகாரிகள் என்ன டார்ச்சர் பண்றாங்க. இப்படி நிறைய கடன், இஎம்ஐ வாங்கிட்டேன், நிறைய கடன், சிம்மராசியும் சரி மீனராசியும் சரி வாங்கிட்டேன். இப்படி இருக்கும். இப்போ இந்த கிரகங்கள் வருது, இந்த சூழலில் இருந்து என்னை காப்பாற்றி நல்லவர்கள் புரிய வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த 6 கிரகங்களுக்கு வேண்டதுக்கு முன்னாடி 9 கிரகங்கள் பிடிக்காத தெய்வம் பிள்ளையார். அந்த பிள்ளையாருக்கு அருகம்புல் நல்ல கையில வச்சுங்க. கையில வச்சுக்கிட்டு
பிள்ளையாரோட அகவல் சொன்னாலும் சரி, அல்லது ஓம் கஷ்டகத்தை பித்தேயே பக்தி ஸ்ததே தயாதாயனை விநாயகவை ஸ்ரீ கணேசாய மங்கலம் ஓம் வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா எவிக்னம் குருமே தேவ சர்வகாரிய சுசர்வதா. உங்களுக்கு என்னென்ன மந்திரங்கள் தெரியுதோ, தெரியலன்னா பரவாயில்ல, செல்வ கணபதியே சரணம், யோக கணபதியே சரணம், குபேர கணபதியே சரணம், லட்சுமி கணபதியே சரணம், ஆரோக்கிய கணபதியே சரணம், சக்தி கணபதியே சரணம் என்று வேண்டி எங்களுக்கு எந்த கிரகமும் எந்த தீமையும் வரக்கூடாது, நன்மையா வரணும் சொல்லி வேண்டிக்கிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. இந்த கிரக கூட்டணிகள் உங்களுக்கு நல்லதே செய்ய வேண்டும் என்று நாங்களும் இறைவனை வேண்டுகிறோம். வணக்கம் அண்ணா. வணக்கம். அனைத்து மீனம் சிம்மம் இந்த இரு ராசினியர்களுக்கும் எங்கள் பணிவான வணக்கம். இந்த 30ஆம் தேதி 29ஆம் தேதி 6 கிரக கூட்டணிகள் மீனத்தில் சங்கமிக்குதுங்க. இது சிம்மத்துக்கு அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இந்த சிம்ம ராசி நம்ம பெரும்பாலுமே ஒரு 8 சந்திராஷ்டமம் இந்த நிலையை நம்மளால் தாங்க முடிஞ்ச 2.5 நாளைக்கு. அப்புறம் அஷ்டம சனி, அஷ்டமத்தில் நிற்கக்கூடிய ராகு, இது போல 6 கிரகங்கள் ஒன்றா வருது. இந்த நிலை சிம்ம ராசினியர்களுக்கு என்ன செய்யும்? அடுத்து இது அத்தனையும் தாங்கி கொண்டு நிற்கக்கூடிய ஒரே ஒரு ராசி, குருவின் ஆதிக்கம் பெற்ற ராசி மீன ராசி, காலபுருஷ தத்துவத்தின் கடைசி ராசியான மீனம். இதில் அனைத்து கிரகம் சங்கமிக்கிறது. இது மீனத்துக்கு எத்தகைய பலன்களை தரும்? ஒரு திடீர் அதிர்ஷ்டமா, திடீர் யோகமா, விபரீத ராஜயோகம் சொல்லுவாங்க, அது ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குதா? அல்லது இந்த சிம்ம ராசினியர்களுக்கு 8ல் இத்தனை கிரகம் இருக்கும்போது புதையல் யோகம், அது மாதிரி ஒரு பெரிய கம்பெனியில் திடீர்னு இவருக்கு புதையல் ரோகம் கிடைச்சிடும். அந்த மாதிரி சின்ன வேலையில் பெரிய உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கும். ஒரு முன்னோர்கள் சொத்தெல்லாம் அவனுக்கு தேவையில்லாதெல்லாம் வந்துடும். இப்படிலாம் சொல்கிறாங்க. இதில் எது எது இந்த இரு ராசினியர்களையும் வாழ வைக்கும்? இரு ராசினியர்களுக்கும் பாதகமா சாதகமா, ஏற்றமா இறக்கமா, இந்த சனி பயிற்சி மற்றும் இந்த 6 கிரக கூட்டணியை பற்றி நமது ஜோதிடர் உங்களுக்கு விளக்கமாக சொல்வார். அவருக்கு ஒரு ஜோதிட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். அதாவது சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி, ரொம்ப கவனமாக இருங்க. உங்களுக்கு அடுத்த மாதம் குரு பெயர்ச்சி யோகங்களை கொடுக்கும். இந்த சிம்ம ராசி கொடுக்கக்கூடிய, சிம்ம ராசிக்கு சனி பகவான் கொடுக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே குரு பகவான் தடுக்க போகிறார். அதனால் ஹெல்த்து, வயதானவர்கள் மிக ஆரோக்கியத்தில் மிக கவனமாக இருங்கள். மருந்து மாத்திரையை கரெக்டாக எடுத்துங்க. அதாவது யோகா பண்ணுங்க, நடைப்பயிற்சி பண்ணுங்க. இதெல்லாம் ஆரோக்கியத்துக்கு வேண்டிய உணவு கட்டுப்பாடுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். டென்ஷன் ஆகாதீங்க. சிம்ம ராசிக்காரர்கள் ரொம்ப டென்ஷன் ஆக வேண்டாம். ஏன்னா அதாவது சந்திராஷ்டம் என்று ஒரு சந்திராஷ்டமம் என்றால் இந்த 2.25 நாள் ஒரு மனிதனை படாத பாடுபடுத்திவிடும். சந்திரன் உங்களுக்கு 12ஆம் ராசிக்கு அதிபதி. அவர் மனோகாரகன். நம்ம செய்யக்கூடிய திட்டங்கள், செயல்பாடுகள், சிந்தனைகள், ஒரு சந்தோஷமாக தன்னை வைத்துக்கொள்ள அந்த மனம்தான் துணையா இருக்கும். அந்த கிரகம் மறைந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் மறைந்து விட்டார். ராகு, சுக்கிரன், சூரியன் உங்க ராசிக்கு அதிபதியும் மறைஞ்சிருக்காரு. இந்த நேரத்தில் குடும்பத்தில் பொறுமையா இருங்க. உங்க குடும்பத்தில் கணவன் மனைவியாக இருந்தால் மனைவியிடம் ரொம்ப அன்பா பேசுங்க, கணவனிடம் ரொம்ப அன்பா பேசுங்க. சண்டை சச்சரவுகளை வச்சுக்காதீங்க. இந்த தருணத்தில் உங்கள் சக உறவுகள், இப்ப பாத்தீங்கன்னா புதன் தாய் மாமா, படிப்பு கிரகம், செல்வத்துக்கு உண்டான கிரகம், மாம முறை, அந்த உறவு சுக்கிரன், புதன். சுக்கிரன் மனைவி, கணவன், இதுக்கு உண்டானது. செல்வத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம். அடுத்து சூரியன். சூரியன் யாருன்னா அப்பா. சிம்ம ராசிக்கு அப்பா, மீன ராசிக்கும் அப்பா தான். எந்த ராசியா இருந்தாலும் அது அப்பா தான். அடுத்து ராகு அப்பாவோட அப்பா, தாத்தா, அப்பா பெத்த தாத்தா பாட்டி. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா சூரியன். இந்த 6 கிரகங்கள் மறைவு பாத்தீங்கன்னா அவங்க மூலமாக நல்லா பழகிட்டு இருப்பாங்க. திடீர்னு விஷம் போல பரவிடும். சின்ன வார்த்தை அது பெரிய பிரச்சனை ஆயிடும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா பேசுங்க. பயப்பட வேண்டாம், தைரியமா இருங்க. இது அப்படியே சிம்ம ராசிக்கும் மீன ராசிக்கும் அந்த கெடுதல் பண்ணிடும்,
அப்படி இதுக்கு மேலே என்ன கெடுதல் பண்ண முடியும்? ஏற்கனவே சிம்மராசினியர்களும் மீனராசினியர்களும் சிம்மராசி ஏழில் சனி, அந்த சனியின் தாக்கத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். மீனராசிக்கு இப்போ ஏற்கனவே விரைய சனி, இப்போ ஜென்ம சனி வரப்போகுது. ஆல்ரெடி அவங்க சனியோட தோஷம் தான் இருக்காங்க. சனி பகவான் ஒரு முறை கெடுதல் செய்துவிட்டால் அவங்களுக்கு மறுபடியும் தொல்லை கொடுக்க மாட்டாரு. சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். முடிஞ்சா வாய் பேச முடியாத, கண் பார்க்க முடியாத, காது கேட்க முடியாத ஏழைகளுக்கு உணவுகளை கொடுங்கள். இதுதான் பரிகாரமே. சாப்பாடு வாங்கி இல்லாத ஏழைகளுக்கு கொடுங்க. இல்லாத ஏழை குழந்தைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுங்க. அது இல்லாமல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோ அரிசி, நவ தானியங்கள், 9 கிரகங்களுக்கு உண்டான தானியங்கள், 9 வகையான காய்கறிகள் வாங்கி இல்லாத ஏழைகளுக்கு கொடுப்பது இந்த தோஷம் நிவர்த்தி ஆகும். இதுக்கு வேற எதுவும் பயப்படவே தேவையில்லை. பெருமாளை வழிபடுங்கள். தனம், சிம்மராசிக்கு தனம் வாக்குஸ்தானாதிபதி. அவர் 8ல் மறைஞ்சிருக்காரு. நீங்க வேலை செய்யற இடத்துலையும் உங்களுக்கு மேல அதிகாரிகளும் உங்களுக்கு பணம் கொடுக்கக்கூடியவர், உங்களுக்கு சம்பளம் கொடுக்கக்கூடியவர்கள் அல்லது ஒருவர் மூலம் உங்களுக்கு ஆதாயம் வருகிறது, அவர்களிடம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்கள். ஒரு ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா 2 பேர் ஒரே வீட்டில் இருக்காங்க. 2 பேர் ஒரே வீட்டில் ஒரே ராசி, 2 பேருமே சிம்ம ராசி. என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தாங்க. 2 பேரும் அக்கா தங்கச்சிங்க. ஒரே வீட்டில் 2 பேர் 2 ராசி. அக்கா அப்படியே கிட்டத்தட்ட அப்படியே செல்வ செழிப்பில் வைர நகையா போட்டுக்கிறாங்க. தங்கை ஒரு வெள்ளி மோந்திரம் கூட போட முடியாத ஒரு சூழல். 2மே ஒரே ராசி தான், நட்சத்திரமும் ஒரே நட்சத்திரம் தான். புரியுங்களா? ஆனா அவங்களுக்கு திசை வேற நடக்குது. அவங்க சுய ஜாதகத்துல கட்டங்கள் வேற இருக்கு. உங்களுக்கு நல்ல திசை, நல்ல புத்தி நடக்குதுன்னா இந்த நேரம் அது விபரீத ராஜயோகமாக ஒரு வீடு வாங்க, நிலம் வாங்க, அல்லது அந்த நிலையில் இருப்பவர்களுக்கு, திருமணம் ஆகாத நிலையில் இருப்பவர்களுக்கு திருமண பாகியம் உண்டாகும். நிறைய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய வகையாக அந்த கடவுளை நீங்கள் வணங்கி, அந்த 9 நவகிரகங்களுக்கு 9 கடவுள்கள் உள்ளார்கள். அந்த கடவுளை நீங்கள் தேர்ந்தெடுத்து அதை வழிபடுவதன் மூலமாக வாழ்க்கையில் வரக்கூடிய சிக்கல்களை நாம் தவிர்த்துக் கொள்ளலாம். வண்டியை ரோட்ல போவாங்க, திடீர்னு இடிச்சிருவாங்க, சாரின்னு சொல்லிடுங்க. நேற்று என் கடையில நடந்த சம்பவம். என்னுடைய கடையில ஷோகேஸ் வெளியே இருக்கு, வெளியே நவர்த்தன கல்லெல்லாம் இருக்கு. ஒரு ஹஸ்பண்ட் வெளியே என்னுடைய ராயல் என்ஃபீல்டு வண்டி நிற்குது. வேற ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் யாரோ வந்தாங்க, இடிச்சிட்டாங்க. வண்டி இடிச்சிட்டாங்க. வண்டி ஷோகேஸ்ல விழுந்து கண்ணாடி உடஞ்சி போச்சு. வண்டியில அந்த கிளச் பிளேட் மேல ஆக்சிலேட்டர் அந்த எல்லாம் உடஞ்சி போச்சு. உட்காந்து அவங்க பார்த்தேன், உள்ள அவங்களே வந்தாங்க. நான் சண்டை போட்டுக்கல. சண்டை போட்டா ஏன் அவனுக்கு கண்ணு தெரியல, அருவு இல்லையான்னா அது வார்த்தை வளரும். அவரு சார் தெரியாம பட்டி சார், நான் இது என்னவோ பண்ணி கொடுத்துறேன் சார். சரி, நான் எனக்கு எதுவுமே ஒரு பைசா வேணாம், நான் எதுவுமே பேசிக்கல. ஓகேங்க, நீங்க கிளம்பு, ஏதோ ஃபங்க்ஷன் போறாங்க, நம்பர் கொடுத்தாரு, ஃபங்க்ஷன் போறாங்கன்ட்டு. இன்னைக்கு ஆளை அனுப்பி அவரு கார்பெண்டரை கூட்டின்னு வந்துட்டு அந்த ஷோகேஸ் உடஞ்ச கண்ணாடிலாம் அவர் ரெடி பண்றாரு. அந்த வண்டிக்கு உண்டான செலவு மெக்கானிக் போன் பண்ணி சொன்ன காசு கொடுத்துட்டாரு. இது சுமூகமான முடியக்கூடிய விஷயங்கள். இதுல கோவப்பட்டு வெளியே போய் வார்த்தை விடும் பொழுது, அவங்க பேசும்போது கைகலப்பாய் போலீஸ் ஸ்டேஷன். இப்போ அஷ்டம சனி, ஜென்ம சனி, போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, நீதிமன்றம், அவமானம், அசிங்கம், பண லாஸ், விரயமாவது, உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் இதெல்லாம் வரும். இதெல்லாம் வராம இருக்க ஆஞ்சநேயர் பகவானை கெட்டியா கட்டி பிடிச்சிங்க. அவரோட பாதத்தை கட்டி பிடிச்சிங்க. ஓம் ஸ்ரீ ராம ராம ரமேகி ரமே ராம மனோரமே சகஸ்திரநாம தத்துல்யம் ராம நாம வரானானேன் என்று சொல்லி அவருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. துளசி அர்ச்சனை பண்ணுங்க. ஆஞ்சநேயருக்கு, தன்வந்திரி பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணுங்க. குரு பகவான் எல்லா கெட்டதுக்கு கிரகங்கள் கொடுக்கக்கூடிய கெட்ட தோஷங்களை தடுக்கக்கூடிய வல்லமை குரு பகவானுக்கும் குரு தட்சிணாமூர்த்தி பகவானுக்கும் உள்ளது. அந்த குரு பகவானை வழிபடுங்கள், நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும். ஒரு கொஸ்டின் கேளுங்கன்னா இந்த நிலையில ஒரு சிம்ம ராசி நேயருக்கோ அல்லது மீன ராசி நேயருக்கோ ஒரு திருமணம் நடக்குதுங்க. இந்த நேரத்தில் இவங்க திருமணம் செஞ்சா எனக்கு அஷ்டமத்தில் இத்தனை கிரகம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க திருமணம் எப்படி இருக்கும்? அதே நேரத்தில் என்னுடைய ஜென்மத்தில் இத்தனை கிரகம் இருக்குது, நான் இந்த நேரத்தில் திருமணம் பண்ணிக்கலாமான்னு ஒரு மீனராசி நேயர்களுக்கும் இது 2 பேருக்குள்ள ஒரு வித்தியாசத்தை கொஞ்சம் பிரித்து சொல்லுங்க சார். திருமணம் செய்யலாம்,
திருமணம் நிச்சயம் செய்யலாம். ஏங்க அப்போ திருமணம் ஆனவங்களுக்கெல்லாம் கூட 8ல சனி வருது, எல்லாம் கணவன் மனைவி பிரிஞ்சு போயிடுவாங்களா? எல்லாம் கிடையாது. திருமணம் செய்யலாம். அதுக்கு பிள்ளையாருக்கு ஒரு அபிஷேகம், அதாவது மாங்கல்யக்காரகன் ஒருவருக்கு திருமண பலம் வந்துவிட்டது என்றால் குரு பலம் வந்துச்சான்னு கேட்பாங்க. அந்த குரு பகவானுக்கும் ஒரு அர்ச்சனை, அவருக்கு ஒரு அபிஷேகம். திருமணம் செய்ய நினைப்பவர்கள் அதெல்லாம் திருமணம் செய்யலாம். இல்லாட்டி இப்போ ஏற்கனவே 33 வயசு ஆயிடுச்சு, அஷ்டம சனி முடியணும்னா 36 வயசு ஆகும், காலங்கள் கடந்து போகுது. அதெல்லாம் நீங்க கொலைப்படாதீங்க. நவகிரகங்களை சாந்தி செய்துவிட்டு 9 நவகிரகங்களுக்கும் ஒரே முறை அபிஷேகம் செய்துவிட்டு நீங்கள் திருமணம் செய்யலாம். அஷ்டம சனியில் திருமணம் செய்யலாம், ஜென்ம சனியிலும் திருமணம் செய்யலாம். அதனால அது சனி பகவான் அப்படிலாம் கெடுக்க மாட்டார். சனி பகவான் நன்மைகளை செய்யக்கூடிய தெய்வம், ஒரே தெய்வம் சனீஸ்வர பகவான் தான். அவருக்கு யார் தப்பு பண்ணாங்களோ அது பிடிக்க, மற்ற கிரகங்கள் தப்பு பண்ணா பிடிக்காது. மற்ற கிரகங்கள் தப்பு பண்ணா நம்மளுக்கு கெடுதல் செய்யாது, அதுவும் பாட்டுக்கு அதோட வேலையை சென்று போயிடும். ஆனா சனீஸ்வர பகவான் மட்டும் தான் தட்டி கேட்பார் தப்பு செஞ்சா. அப்போ தர்ம வழியில் நாம் சென்றால் உழைப்பு சனீஸ்வர பகவான் ரொம்ப பிடிக்கும், சுறுசுறுப்பு ரொம்ப பிடிக்கும். அடுத்தவங்களை அவமானப்படுத்தாதீங்க, அது சனீஸ்வர பகவான் பிடிக்காது. அங்கதான் சனிதோஷம் பிடிச்சி அவங்கள ஒண்ணுமேல ஆக்கும். அடுத்தவங்களை அவமானப்படுத்தக்கூடாது, அடுத்தவங்க பிரச்சனைக்கு போகக்கூடாது, முடிஞ்சா உதவி செய்யணும், முடியலையா ஒதுங்கி இருந்துடணும். அப்படி இருந்தீங்க நம்ம வேலை உண்டு, நம்ம யாருக்கும் கெடுதல் செய்யாம இருந்தா இப்ப இருக்கக்கூடிய இந்த கிரகங்கள் சிம்ம ராசிக்கும் மீன ராசிக்கும் ஒன்றும் செய்யாது. இந்த கிரக வழிபாடுகளை வழிபடுங்கள். ஏதோ பயப்படுத்தி யாராவது எதாவது சொன்னாங்கன்னா அதுக்கெல்லாம் பயப்படாதீங்க. உங்களுடைய சுயஜாதகம் வலிமையாக இருந்தால் கவலையே இல்லை, யோகமாக மாறும். பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும், திருமணமாகாத திருமண பாக்கியம் உண்டாகும், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும். நல்லாவே இருக்கும், கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. மீனராசிக்கும் சிம்ம ராசினர்களுக்கும் இந்த 6 கிரக கூட்டணிகள், உலகமே பார்த்து கொண்டிருக்கும் 6 கிரக கூட்டணிகள் கெடுதல் செய்யாமல் இருக்க பிள்ளையாருக்கு ஒரு அர்ச்சனை, நவகிரகங்களுக்கு ஒரு கற்பூர தீபம், ஆஞ்சநேயருக்கு ஒரு துளசி அர்ச்சனை, மகாவிஷ்ணு பெருமாள் எந்த கோயிலில் இருந்தாலும் பெருமாளுக்கு, ஏன்னா சனி தோஷம் இருக்கும்போது பெருமாளை வழிபட்டால் சனி தோஷம் நீங்கும். இதை தொடர்ச்சியாக நீங்கள் செய்து வந்தால், கெடுதல்கள் எதிரிகள் யாராவது உங்களுக்கு இருந்தால் லக்ஷ்மி நரசிம்மருக்கு அரளிப்பூ அர்ச்சனை செய்து வழிபடுங்கள், நிச்சயம் எதிரிகள் விலகுவார்கள். நோய் விலக தன்வந்திரி பெருமாளை வழிபடுங்கள். நீங்க எந்த உலகத்துல, அதாவது டாக்டர்கிட்ட போனீங்கன்னா ஜுரத்துக்கு பாராசிட்டமால் அந்த மாத்திரை தான் மாத்தி கம்பெனில மாத்தி கொடுப்பாங்க. டோலோ 65, அப்புறம் குரோசின், அது மாதிரி மாத்திரை கொடுப்பாங்க. மருந்துனுமோ ஒண்ணுதான். அதே போல ஜோதிடத்தில் உடம்பு சரியில்லைன்னா ஆஞ்சநேயர் பகவானும் தன்வந்திரி பெருமாளும், சனி தோஷத்துக்கு பெருமாளை வழிபடணும், சனீஸ்வர பகவானுக்கு எல்தீபம் ஏற்றி வழிபடணும். மற்ற கிரக தோஷங்களுக்கு வேலை கிடைக்க திருமணமாக குரு தட்சிணாமூர்த்தி பகவானையும் நவகிரகத்தில் இருக்க வேண்டிய குரு பகவானையும் வழிபட வேண்டும். படிப்புக்கு புதன் பகவானை, ஐகிரீவர் பகவானை, குரு பகவானை வழிபடுவது நல்லது. இவ்வளவுதான். மற்றபடி கல்யாணம் ஆகலையா, பணம் நிறைய வரணுமா, சுக்கிரன் இப்போ உச்சம் பெற்றிருக்கார். உச்சம் பெற்றிருக்கும் போது அவர் எல்லா ராசிக்கும் கொடுப்பார், சிம்ம ராசிக்கும் கொடுப்பாரு, அதாவது மீனராசிக்கும் கொடுப்பார். கண்டிப்பா மீனராசிக்கும் சிம்ம ராசிக்கும் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, சுபகாரியங்கள் நடக்க வாய்ப்பு உள்ளது. ஸ்ரீ ரங்கநாத பெருமாள், சுக்கிரனுக்கு அதிபதி ஸ்ரீ ரங்கநாத பெருமாள், அவருக்கு அர்ச்சனை செய்து வழிபடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களும் உண்டாகும். தைரியமா இருங்க. இந்த சொந்தங்கள்லாம் இப்ப விஷபாட்டலா மாறுவாங்க. அது அந்த நேரத்தில், ஏன்னா அந்த 9 கிரகங்களும் 9 உறவுகள் தான். அது இப்போ 8ல் மறையும் போது கண்டிப்பா அதெல்லாம் அவங்களுடைய சுயரூபம் தெரியும். ஆனா நீங்க அதெல்லாம் ஒதுங்கிட்டு உங்க வேலை உண்டு நீங்க பாத்தீங்கன்னா அந்த சொந்தங்களே உங்களை தூக்கி விடும். சொந்தக்காரங்கன்னா அதுதான் சொந்தக்காரங்கன்னா, ஆபத்துல தூக்கி விடுறது தான் சொந்தக்காரங்க. அப்படி நீங்க கடவுளை வழிபட்டு உங்க முயற்சியை, மாணவர்களுக்கு வெற்றி உண்டாகும், நிச்சயம் வெற்றி உண்டாகும். வாழ்க வாழ்க. வணக்கம். மீனம் சிம்மம் இந்த இரு ராசி நேயர்களுக்கும் திருக்கொள்ளிக்காடு சனீஸ்வர பகவானுடைய அருட்கடாட்சம் கிடைக்கட்டும். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.